அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாவே நாம் வழிபாடுகளை ரொம்ப சிறப்பாக மேற்கொள்வோம். பூஜை இருப்போம், அதே போல் விரதம் இருப்போம், கோவிலுக்கு போவோம். இவையெல்லாம் ரொம்ப சிறப்பாக தான் நம்ம வீட்டில் செய்வோம். அதில் குறிப்பிட்டு ஆன்மீக மாதம், இந்த மாதம் முழுவதுமே வழிபாடு செய்யக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய புரட்டாசி. இந்த புரட்டாசியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நாம் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தகவல்களை தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும், அதே போல் நீங்கள் ஒரு வேண்டுதலை மனதில் வைத்து கொள்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை பார்க்கும்போது வேண்டிக் கொள்ளுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்களும் நடக்கும். நீங்களும் புரட்டாசி மாதத்தில் வெள்ளிக்கிழமை வழிபாடுகளை எப்படியெல்லாம் மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலும் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது, ஜோதிட பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். சரியான முறையில் அவர்கள் உங்களுக்கு நல்லதொரு பரிகார பலன்கள் சொல்லுவாங்க. வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மையாகவே அமையும். புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை விரதம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதில் குறிப்பாக இந்த புரட்டாசி மாத வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து மகாலட்சுமியை நினைத்து வழிபாடு செய்வது மிகவும் நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். புண்ணியம் நிறைந்த மாதமாக புரட்டாசி மாதம் இதனால தான் கருதப்படுது. இந்த மாதத்தை வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதமாகவும் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதற்கு ஏதுவான மாதமாகவும் பக்தர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபாடு செய்வது பெரும் பேற்றை நமக்கு கொடுக்கும். அதே போல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் ஒன்றையும் நம்ம தவற விடாமல் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. அதே போல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து மகாலட்சுமியை நினைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நன்மை பயக்கக்கூடிய காரியங்கள் இந்த நாளில் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்வது நல்லது. அதே போல் லக்ஷ்மி சோஸ்திரம் பாராயணம் செய்து வழிபாடு செய்வதும் விசேஷமானது. நீண்ட கால கடன் தொல்லையில் இருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களால் விடுபட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையில் புரட்டாசி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை நினைத்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அந்த எல்லா விதமான கடன் பிரச்சனைகளில் இருந்தும் உங்களால் விடுபட முடியும். புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து மகாலட்சுமியை வழிபாடு செய்வதால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் நாம் விரதம் இருந்து லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்வதோடு சில விஷயங்களையும் பின்பற்றினா துன்பங்கள் விலகி லக்ஷ்மியினுடைய அருள் கடாட்சமும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். மேலும் பணமும் தானியமும் குறையாத அருளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாங்க. வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி தேவிக்கு கற்பூர தீபாராதனை காட்டுவதோடு வீடு முழுவதும் தீபாராதனை காட்டுங்க. இதை செய்வதன் மூலமாக நேர்மறை ஆற்றல் வீட்டுக்குள் வருவது மட்டும் அல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமைகளில் தேன் கலந்த பாயசம் படைத்து வணங்கி குழந்தைகளுக்கு வழங்கலாம். இதன் மூலமாக பணப்பஞ்சம் தீரும். வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் லக்ஷ்மி சோஸ்திரத்தை ஓதுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது மட்டும் இல்லாமல் மந்திரத்தை படிக்கும்போது வீட்டினுடைய கதவை திறந்து வைத்து கொண்டு படிக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. விஷ்ணு புராணத்தின் கூற்றுப்படி வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி சோஸ்திரத்தை பாராயணம் செய்வது மிக சிறப்பான பலனை தரவல்லது. வெள்ளிக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம். எறும்புகளுக்கு இனிப்பு பொருட்களை கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புளிப்பு சுவை கொண்ட பழங்களை ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அதே சமயம் வெள்ளிக்கிழமை இனிப்பு சுவை கொண்ட பதார்த்தங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் லக்ஷ்மி தேவியை வணங்கும் போது புளிப்பு சுவை கொண்ட உணவை பிரசாதமாக படைக்கக்கூடாது. இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மறந்து கூட யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை கொடுக்கப்பட்ட பணம் திரும்ப வருவது கஷ்டம் அப்படின்னும் நம்பப்படுது.
அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கடன் கொடுப்பதால் உறவுகளில் கசப்பும் விரிசலும் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் இது போன்ற விஷயங்கள்லாம் தவிர்ப்பதே மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு கிழமைகளில் ரொம்ப விசேஷமானது இந்த வெள்ளிக்கிழமை. ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை நம்ம எப்படி கொண்டாடுறோமோ அதே போல் மற்ற மாதங்கள்லேயும் புரட்டாசி மாத வெள்ளிக்கிழமையும் கொண்டாடுவதில் ரொம்ப சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த மாதங்களில் நாம் வரக்கூடிய வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது பெருமாளுடைய மாதமாகவும் பெருமாளுடைய வழிபாடுகளை மேற்கொள்வதாலேயும் மிக சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். சுக்கிர யோகம் பெறக்கூடிய மகாலட்சுமியின் அருள் வேண்டும். வெள்ளிக்கிழமை என்றாலே சுக்கிரவார் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் வீடுகளில் அதிகாலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபாடு செய்திட மகாலட்சுமி வீட்டிலேயே வாசம் செய்வாள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். புரட்டாசி மாதத்தில் பல்வேறு சிறப்புகள் உண்டு. வாழ்க்கையில் அனைவருக்குமே சுக்கிர யோகம் மிக முக்கியமாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். இன்றைய தினமே வீடு வாசல் இவையெல்லாம் சுத்தம் செய்து அதிகாலை எழ வேண்டும். அதே போல் பூஜை அறையில் சுத்தம் செய்து மாக்கோலமிட்டு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். வேண்டிய வரம் அருளக்கூடிய விநாயகர் வழிபாடு, குலதெய்வ பூஜை இவையெல்லாம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவரவர் குடும்ப வழக்கப்படி நித்திய பூஜைகளை முடிக்க வேண்டும். அதன் பிறகு மகாலட்சுமியை மனமுருகி வேண்டி செல்வ நிலைக்கு பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். மகாலட்சுமி துதி பாடல்கள், ஸ்லோகங்கள், அபிராமி அந்தாதி, லலித சகஸ்ர நாமம், போற்றி இவையெல்லாம் சொல்லி வழிபாடு செய்யலாம். நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம். இயலாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு வழிபாடு செய்யலாம். மாலையில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்யலாம். தாயாரை தரிசித்து வழிபாடு செய்வது மேலும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடு வீடுகளில் நைவேத்தியமாக மகாலட்சுமிக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது கேசரி செய்து வழிபாடு செய்யலாம். இப்படி வழிபாடு செய்திட வேண்டிய வரம் அனைத்தும் அருள்வாள் அப்படின்னு சொல்லலாங்க. அதிலும் குறிப்பிட்டு புரட்டாசி மாத வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு விரதம் இருந்து வழிபட சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை வந்த அனைத்து துன்பங்களும் பறந்தோடும். துக்கங்கள், கவலைகள், இன்னல்கள் அனைத்தும் பறந்தோடிவிடும் என்பது தாங்க நம்பிக்கை. உடல் வழக்கமான வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் கூட மனம் அம்பிகை மகாலட்சுமியை துதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. புண்ணியம் நிறைந்த புரட்டாசி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வதும் அவளுக்கு உரிய துதிகள் பாடல்களை பாடுவதும் கூடுதல் சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அம்பிகையினுடைய வழிபாடு அம்பிகையின் தாழ் பணிந்து வழிபாடு செய்வதற்கான சமமாகவும் இதை சொல்லுவாங்க. பொதுவாகவே வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய காலகட்டமாகவும் இதை சொல்லலாங்க. பொதுவாக எல்லா வெள்ளிக்கிழமை நாட்கள்லையுமே வழிபாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்கும். எல்லா கோவில்கள்லேயும் பூஜை புனஸ்காரங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். அதிலும் குறிப்பிட்டு பெண்கள் இந்த நாட்களில் விரதம் இருக்கிறது, வழிபாடு செய்கிறது இவையெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. நீங்களும் இது போல் புரட்டாசி வழிபாடை பார்த்துருக்கீங்க அல்லது வெள்ளிக்கிழமை வழிபாட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் விசேஷமாக ஏதாவது ஒரு தீபம் ஏற்றுவேன் அல்லது விசேஷமாக நான் இந்த செயல்களை எல்லாம் மேற்கொள்வேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஆன்மீக ஈடுபாட்டிற்கு உகந்தது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த நாளில் குறிப்பிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கே நாம் நம்மளுடைய வீடுகளையெல்லாம் சுத்தம் செய்து வைத்து கொள்ளணும். பிறகு வெள்ளிக்கிழமையில் பூக்கள் சாற்றி வீடுகளில் நம்ம துடைக்கக்கூடாது, ஒட்டடை அடிக்கக்கூடாது, கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவையெல்லாம் வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்யாமல் மற்ற முந்தைய நாளே செய்து முடிக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக இந்த மாதம் முழுவதுமே வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை இவை அனைத்துமே ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்கிறதால எல்லோருமே இப்படியான வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக நமக்கு நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் வெள்ளிக்கிழமை வழிபாடு, இந்த வெள்ளிக்கிழமையில் என்னெல்லாம் செய்து வழிபாடு செய்யலாம், அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை எவ்வளவு சிறப்பு என்பதையும்
நாம் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.